ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, Django ப்ராஜெக்ட் வந்து நம்ம எப்படி செட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். டைரக்ட்டா கோட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் Djangoனா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துரலாம். Django அப்படிங்கிறது பைத்தானோட ஒரு ஃப்ரேம் ஒர்க். இந்த Django ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு நம்மளால ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷனும் பண்ண முடியும். இல்லைனா React அண்ட் Angular மாதிரியான டெடிகேட்டட் ஃப்ரண்ட் எண்ட் ஃப்ரேம் ஒர்க்குக்கு தேவையான பேக் எண்டை மட்டும் நம்ம பில்ட் பண்ணலாம். ஸோ நம்ம பேக் எண்டை மட்டும் பில்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏபிஐஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான கான்ஃபிகரேஷனையும் பேக்கேஜஸையும் இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்ணுவோம். பட் இந்த வீடியோ சீரீஸில் நம்ம Django ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். Djangoவில் ஃபுல் ஸ்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வெப் அப்ளிகேஷனுக்கு தேவையான ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் ரெண்டையும் சேர்த்து இந்த ஒரே ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து பண்ணுவோம். ஸோ இதனால என்ன ஒரு யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரெடிஷ்னலாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்டு தனியாக டெடிகேட்டட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது பைத்தான் மட்டும் தெரிஞ்சவங்கனால ஈஸியாக ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் வந்து ஆக முடியாது. ஏன்னா பைத்தான் மட்டும் தெரிஞ்சா பத்தாது. ரியாக்ட் ஆங்குலருக்குள்ள ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டும் டைப் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ரெண்டு புது லாங்குவேஜஸ் வந்து கற்றுருக்கணும். ஆனால் பைத்தான் லாங்குவேஜ் மட்டுமே தெரிஞ்சிருக்கிறவங்க ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கும்போது Django வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக வந்து இருக்கு. ஏன்னா இப்போ ட்ரெடிஷ்னலாக ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டேட்டா ரெண்டரிங்காக ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம். ஆங்குலருக்குள்ள பண்ணும்போது டைப் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுவே நம்ம Djangoல ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் பண்ணும்போது நம்ம டேட்டா ரெண்டரிங்காக பைத்தான் தான் யூஸ் பண்ணுவோம். ஏதாவது யூசர் பேஸ் பண்ண கிளிக் ஃபங்க்ஷனுக்காக மட்டும் தான் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டோட யூஸ் வந்து Djangoக்குள்ள ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்கும். மேக்ஸிமம் பைத்தான் ஓரியன்டாக தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மற்ற ஃப்ரேம் ஒர்க்ஸை வந்து கம்பேர் பண்ணும்போது Django ப்ராஜெக்டை செட் பண்ணி ஒர்க் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட டெஸ்க்டாப்பில் வந்து ஒரு ஃபோல்டர் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு Django அப்படின்னு நான் நேம் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபோல்டரை வந்து நம்மளோட கோட் எடிட்டர்ஸில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கோட் எடிட்டர் அப்படின்னு என்னன்னா நம்மளோட ப்ரோக்ராமிங்ஸை வந்து டைப் பண்ணி ரன் பண்ணுறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட் ஒரு அப்ளிகேஷன் வந்து தேவைப்படும். இப்போ வந்து நீங்கள் Django கற்றுக்கலான்னு வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி பைத்தான் கோடு வந்து ரன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பாக ஒரு கோட் எடிட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் எப்பவுமே யூஸ் பண்ணுற கோட் எடிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட். நீங்கள் வேற ஏதாவது கோட் எடிட்டர் வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. பட் நான் யூஸ் பண்ண போகிற விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல்லே வந்து ஹவு டு இன்ஸ்டால் விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து இருக்கும். அதை பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்து வச்சுருந்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. நம்ம கிரியேட் பண்ண இந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஷோ மோர் ஆப்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் வித் கோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளோட ஃபோல்டர் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து ஓப்பன் ஆகிக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பைத்தான் கோடை ரன் பண்ணோம் அப்படிங்கும்போது நம்ம பைத்தானுக்கு தேவையான எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ அது பண்ணுறது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு இல்லை இன்ஸ்டாலேஷன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னோட வீடியோவை போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ Django ப்ராஜெக்ட்டை வந்து நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ டெர்மினல் வந்து நம்ம டைரெக்டாக சிஎம்டி பவர் ஷெல் மாதிரியான டெர்மினல்ஸை தனியாகவும் வெளியே இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணலாம். பட் நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணும்போது அந்த அவசியம் வந்து கிடையாது. ஏன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட்குள்ளேயே இன்டகிரேட்டடாக டெர்மினல் வந்து இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெர்மினல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெர்மினல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து நியூ டெர்மினல் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயே வந்து உங்களுக்கு டெர்மினல் செட்டப் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த இன்டோ மார்க் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெர்மினல் வந்து டெம்பரரியாக க்ளோஸ் ஆகும். இந்த பின் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டெர்மினல் வந்து பர்மனெண்ட்டாகவே டெலீட் ஆயிரும். ஓகேங்களா? சப்போஸ் தெரியாமல் டெர்மினலை வந்து டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நியூ டெர்மினல் தான் கிரியேட் பண்ணி ஆகணும். ஆல்ரெடி நீங்கள் ரன் பண்ணி வச்சிருக்க ப்ராசஸ் எல்லாம் கட் ஆயிரும். மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப கொண்டு வரக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் அந்த டில்ட் சிம்பிள் அதாவது எஸ்கேப் பட்டனு கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு அந்த க்ளோஸ் ஆன டெர்மினல் அதே கான்ஃபிகரேஷனோட திரும்ப ஓப்பன் ஆகும். கண்ட்ரோல் ப்ளஸ் அந்த டில்ட் சிம்பிள் வந்து கொடுக்கணும். ஸோ அது கொடுத்தீங்கன்னா ரீசெண்ட் டெர்மினல் வந்து ஓப்பன் ஆகி
க்ளோஸ் ஆகும். அதாவது ஷோ ஆகும், ஹைட் ஆகும். ஆனா இந்த பின் சிம்பிள் குடுக்கும்போது பெர்மனன்ட்டா இந்த டெர்மினல் வந்து டெலீட் ஆயிரும். நம்ம வந்து ஒரு Django ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு முன்னாடி பைத்தானோட விர்ச்சுவல் என்வைரன்மென்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ விர்ச்சுவல் என்வைரன்மென்ட் அப்டின்னா என்ன அப்டின்னா, நம்ம வெறும் லாங்குவேஜ் மட்டும் நம்ம ரன் பண்ணி பார்க்கும்போது பிரச்சனை இல்ல. இதுவே வந்து ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்றோம்னா, அந்த ப்ராஜெக்ட்க்கு நெறைய பேக்கேஜஸ் வந்து தேவைப்படும். அந்த பேக்கேஜஸ் எல்லாம் காமனா ஒரு இடத்துல இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து தேவைப்படும். அந்த ஸ்பேஸ் தான் வந்து விர்ச்சுவல் என்வைரன்மென்ட். ஸோ அந்த விர்ச்சுவல் என்வைரன்மென்ட் வந்து நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு மட்டும் யூஸ் ஆகாம, அந்த ப்ராஜெக்ட் எந்த ஒரு ஸ்டேஜ்லயும் பிரேக் ஆகாம ரன் ஆகுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்ம ஒரு பேக்கேஜ அந்த விர்ச்சுவல் என்வைரன்மென்ட்ல இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன வெர்ஷன் வந்து இருக்கோ, நம்மளா மேனுவலா அப்டேட் பண்ற வரைக்கும் அதே வெர்ஷன் தான் அங்க வந்து இருக்கும். ஃபியூச்சர்ல மேபி நம்ம இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜோட அஃபிஷியலா புது வெர்ஷன் வந்தா கூட நம்ம கிட்ட பழைய வெர்ஷன் தான் இருக்கு அப்படின்னா அதே வெர்ஷன் தான் இருக்கும் அன்டில் நம்மளா வந்து அப்கிரேட் பண்ற வரைக்கும். ஸோ இதனால என்ன ஒரு யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ கரண்டா நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அதுல சில ஃபங்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். பட் ஃபியூச்சர்ல அப்டேட் வரும்போது பழைய ஃபங்ஷன் நேம் அவங்க மாத்தியிருக்கலாம். இல்ல அந்த ஃபங்ஷனாலிட்டியே வேண்டாம்னு அவங்க ரிமூவ் பண்ணியிருக்கலாம். ஸோ இது மாரி புது வெர்ஷன்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் வந்து நடந்தா கூட, நம்மளோட ப்ராஜெக்ட்ல பழைய வெர்ஷன் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால, நம்ம யூஸ் பண்ண எந்த ஒரு ஃபங்ஷனும் பிரேக் ஆகாது. ஸோ அதனால நம்ம ப்ராஜெக்ட் எந்தவித எரரும் இல்லாம எப்பவுமே ரன் ஆகும். ஸோ விர்ச்சுவல் என்வைரன்மென்ட்ட கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த கமாண்ட் வந்து தர மாரி இருக்கும். py-3-m அதுக்கப்புறம் venv ஸ்பேஸ் .venv. ஸோ இதுல py அப்படிங்கிறது வந்து பைத்தானை மென்ஷன் பண்ணோம். -3 அப்படிங்கிறது பைத்தானோட வெர்ஷன். அண்ட் -m அப்படிங்கிறது மேனேஜரை வந்து மென்ஷன் பண்றதுக்காக. ஏன்னா ஒவ்வொரு லாங்குவேஜுக்குமான பேக்கேஜ் மேனேஜர்ஸ் வந்து இருக்கும். அண்ட் venv அப்படிங்கிறது நம்ம கிரியேட் பண்ண போற என்விரான்மெண்ட்டுக்கான கமெண்ட். ஸோ அது என்ன சொல்லுவோம்? விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதுக்கான கமெண்டா வந்து venv அப்படிங்கிறது வந்து கொடுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் இருக்க இந்த .venv வந்து நம்ம கிரியேட் பண்ண போற விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்கான பேரு. ஸோ இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பேர் வேணா வைக்கலாம். பட் மேக்ஸிமம் இந்த .venv அப்படிங்கிற பேர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் டாட் யூஸ் பண்றதுக்கான இன்னொரு காரணம், அந்த கரண்ட் ஃபோல்டர்ல வந்து டாட் வைக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே டாப்ல வந்து இருக்கும். ஸோ அதனால எப்பவுமே விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் டாப்ல இருந்தா ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக டாட் வைப்போம். டாட்க்கு அப்புறம் குடுக்குற பேர் வந்து ஸ்டாண்டர்டா எல்லாருமே ஃபாலோ பண்ற பேரு. ஸோ உங்களுக்கு ஏதாவது பேர் மாத்தி வைக்கணும்னா கூட நீங்க மாத்திக்கலாம். நான் இந்த ட்ரெடிஷனல் நேமோடயே நான் கன்டினியூ பண்றேன். இந்த கமாண்ட டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்டர் குடுங்க. ஸோ இந்த கமாண்ட் என்டர் பண்றதுக்கப்புறம் திரும்ப இந்த பாத் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். இந்த பாத் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த கமாண்ட்ஸ் ரன் பண்ணணும். இல்ல அடுத்த ஒர்க் ஏதாவது பண்ணணும்னா பண்ணணும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா .venv அப்படின்னு நம்ம என்ன பேர்ல வந்து அந்த விர்ச்சுவல் என்வைரன்மென்ட் கிரியேட் ஆகணும்னு குடுத்துருந்தோமோ, அந்த பேர்ல ஒரு ஃபோல்டர் வந்து இருக்கும். ஸோ இத ஓப்பன் பண்ணீங்கன்னா 3 விஷயம் இருக்கு. இன்க்ளூட், லைப்ரரி அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ். இப்படி 3 ஃபோல்டர் இருக்கும். அது போக இந்த பைத்தான் விர்ச்சுவல் என்வைரன்மென்ட்டுக்கான கான்ஃபிக் ஃபைல் தனியா இருக்கும். ஸோ இதுல இந்த லைப்ரரி ஃபைல் ஓப்பன் பண்ணீங்கன்னா சைட் பேக்கேஜஸ் அப்படின்ட்டு இருக்கும். நம்ம இதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ண போற அத்தனை பேக்கேஜஸுமே வந்து இந்த ஃபோல்டருக்குள்ள தான் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். டிஃபால்ட்டா மத்த பேக்கேஜஸ இன்ஸ்டால் பண்றதுக்கு தேவையான விஷயங்கள வந்து பில்ட்-இன்னாவே குடுத்திருப்பாங்க. அண்ட் இந்த லைப்ரரிக்கு அடுத்து இருக்கிற ஸ்கிரிப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த விர்ச்சுவல் என்வைரன்மென்ட் ஆக்டிவ் பண்றதுக்கும், டீஆக்டிவ் பண்றதுக்குமான ஆப்ஷன்ஸ் வந்து இதுக்குள்ள இருக்கும். ஓகேங்களா? சக்சஸ்ஃபுல்லா நம்ம இன்ஸ்டால் பண்ற பேக்கேஜஸ வாங்கி லைப்ரரிக்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ப்ராசஸ் எல்லாமே இந்த ஸ்கிரிப்ட்ஸ் தான் வந்து பண்ணும். ஸோ இப்ப இத குளோஸ் பண்ணிட்டு, அடுத்து நம்ம திரும்ப டெர்மினலுக்கே வரலாம். இப்ப விர்ச்சுவல் என்வைரன்மென்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த விர்ச்சுவல் என்வைரன்மென்ட்ட நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டெர்மினல் பார்த்தீங்கன்னா, பவர் ஷெல்லோடது. ஸோ இங்க பக்கத்துல இருக்கிற இந்த டவுன் ஏரோவ கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் டெர்மினல் ஓப்பன் பண்றதுக்கும் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் தான் வேணும் அப்படின்னா, நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்டே யூஸ் பண்ணலாம். இல்லன்னா பவர் ஷெல்லோடயே கன்டின்யூ பண்ணிக்கங்க. சிஎம்டிய விட பவர் ஷெல்ல ஒரு யூஸ் வந்து இருக்கு. அது என்ன அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு டைம் சிஎம்டி ஓப்பன் பண்ணி சில கமெண்ட்ஸ் எல்லாம் ரன் பண்ணியிருப்பீங்க. ஒன்ஸ் அந்த சிஎம்டிய க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் அதோட வைப் அவுட் ஆயிரும். அடுத்த டைம் நீங்க சிஎம்டி யூஸ் பண்ணீங்கனாலும், புதுசா அந்த கமாண்ட நீங்க டைப் பண்ணி தான் ஆகணும். இதுவே பவர் ஷெல்லா இருந்துச்சுன்னா, நீங்க ப்ரீவியஸா ஓப்பன் பண்ணும்போது என்னென்ன கமெண்ட்ஸ் டைப் பண்ணீங்களோ, அப்பேர் அடிக்கும்போது ஒவ்வொரு கமாண்டா நமக்கு ஸ்க்ரீன்ல வரும். ஸோ அதனால பவர் ஷெல் யூஸ் பண்றது ரொம்பவுமே நமக்கு யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். ஏதோ ஒரு கமெண்ட் மறந்துட்டோம்னா கூட அப்பேர் அடிச்சு ப்ரீவியஸ் கமெண்ட்டை நம்ம தேடி எடுத்துக்கலாம்.
ஸோ இந்த பவர் ஷெல் எப்போ ரீசெட் ஆகணும்னா ஒன்று பவர் ஷெல்லோட கேஷை நம்ம கிளியர் பண்ணணும். அது உங்களுக்கு பண்ண தெரியாது அப்படிங்கும்போது நீங்கள் எப்போ ஓஎஸை ரீபூட் பண்ணுறீங்களோ அந்த டைமில் தான் போகும். ஸோ அது வரைக்கும் எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே தான் வந்து இருக்கும். நீங்கள் அப்பார அடித்து எந்த கமெண்ட்ஸை வேணாலும் நீங்கள் தேடி எடுக்க முடியும். ஸோ இப்போ கிரியேட் பண்ண விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு அந்த விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டோட பேரை வந்து டைப் பண்ணணும். டாட் விஇஎன்வி அதுக்கப்புறம் ஸ்லாஷ் ஆட் பண்ணிக்கிட்டு ஸ்கிரிப்ட்ஸ் அப்படிங்கிற ஃபைலை வந்து நம்ம கால் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்லாஷ் ஆக்டிவேட், ஏன்னா டாட் விஇஎன்விங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஸ்கிரிப்ட்ஸ் ஃபோல்டர், அதனால தான் ஸ்கிரிப்ட்ஸுக்கு எஸ் கேப்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்கிரிப்ட்ஸ்குள்ளே இருக்கிற ஆக்டிவேட் டாட் பிஎஸ்1 அப்படிங்கிற ஃபைலை வந்து கால் பண்ணோம். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ட்ரு வந்து பண்ணுறேன். ஒன்ஸ் இந்த கமாண்டை டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா அந்த விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டோட பேர் நம்ம ஃபோல்டர் பாத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட்ஸ்குள்ளே வந்திருக்கும். ஸோ இது வந்துச்சுன்னா மட்டும்தான் விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதை டீஆக்டிவேட் பண்ணோம்னா ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிக்கிட்டு டீஆக்டிவேட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா திரும்ப இந்த விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் வந்து ஆஃப் ஆயிரும். திரும்ப வேணுங்கும் போது நம்ம திரும்ப இந்த ஆக்டிவேட் பண்ணுற கமாண்டை கொடுத்து டைப் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து டைப் பண்ண போகிறது கிடையாது, அப்பேர் அடிக்க போகிறேன். நமக்கு இந்த ப்ரீவியஸ் கமெண்ட்ஸ் ஒவ்வொன்றா வரும். இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன். நமக்கு திரும்பவும் அந்த விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிருச்சு. நம்ம விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம ஜாங்கோ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஜாங்கோவை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இந்த விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டுக்குள்ள லைப்ரரிக்குள்ள இருக்கிற சைட் பேக்கேஜஸில் பார்த்த மாதிரி பிப் அப்படிங்கிற கமெண்ட்டை வச்சு தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இந்த பிப்பு தான் பைத்தானோட பேக்கேஜஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி நம்மளோட விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்ல வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ எனி பேக்கேஜ் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா பிப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ பிப் ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் ஜாங்கோ. ஸோ பிப் இன்ஸ்டால் ஜாங்கோன்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஜாங்கோ ஃபைல்ஸ் எல்லாம் இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி நமக்கு அந்த விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டுக்குள்ள ஸ்டோர் பண்ணும். ஸோ இப்போ நம்ம சைட் பேக்கேஜஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த ஜாங்கோக்கான ஃபைல்ஸ் எல்லாமே ஆட் ஆயிருக்கும். ஸோ நம்ம ஜாங்கோவை ரன் பண்ணோம்னாலும் ஜாங்கோக்குன்னு சில டிபெண்டன்சிஸ் வந்து இருக்கும். அந்த பேக்கேஜஸையும் இந்த பிப் இன்ஸ்டால் ஜாங்கோ கமெண்டே வந்து நமக்காக இன்ஸ்டால் பண்ணிடும். இப்போ நம்ம ஜாங்கோவை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதிலிருந்து ஒரு புது ஜாங்கோ ப்ராஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அடுத்து இந்த கமெண்ட் வந்து கொடுக்கணும். ஜாங்கோ ஐபன் அட்மின் ஸ்பேஸ் டாட் ப்ராஜெக்ட் ஸ்பேஸ் ப்ராஜெக்டுக்கான நேம். நான் இங்கே வந்து ஜாங்கோ ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸ்பேஸ் விட்டு டாட் கொடுத்துருங்க. இந்த டாட் கொடுக்காம கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா டபுள் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் வந்து வரும். நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ நம்ம கொடுத்த ஜாங்கோ ப்ராஜெக்ட்டுங்கிற பேர்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கு. அதுக்குள்ள இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் ஆகி ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் மேனேஜ் டாட் பிஒய்னு ஒரு கமாண்ட் லைன் யூட்டிலிட்டி வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க டாட் இல்லாமல் கொடுக்கலாம். பட் நான் எப்பவுமே டாட்டோட கொடுத்தேன் கிரியேட் பண்ணுவேன். ஏன்னா விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் இருக்கிற கரண்ட் டைரக்டரியிலேயே எனக்கு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகணும். ஸோ அப்பேர் அடிச்சு இந்த கமெண்ட்டை திரும்ப எடுத்துக்கிறேன் அண்ட் ஸ்பேஸ் விட்டு டாட் கொடுத்துட்டு என்டர் கொடுப்பேன். ஸோ இப்போ அந்த டபுள் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் கிரியேட் ஆகாது. ப்ராஜெக்ட் வந்து ஒரு சிங்கிள் ஃபோல்டரில் இருக்கும். வெளியே மேனேஜ் டாட் பிஒய் அப்படிங்கிற ஒரு ஃபைல் வந்து இருக்கும். ஸோ இந்த மேனேஜ் டாட் பிஒய் ஃபைல் வந்து என்ன பண்ணுன்னா இதை கமாண்ட் லைன் யூட்டிலிட்டி அப்படிம்பாங்க. இதுக்கப்புறம் ஜாங்கோ ப்ராஜெக்ட் ரிலேட்டடான கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரன் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த மேனேஜ் டாட் பிஒய் ஃபைலை வச்சு தான் நம்ம ரன் பண்ண முடியும். பேக்கேஜ் இன்ஸ்டாலிங் கமெண்ட் கிடையாது. பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம்னா கண்டிப்பாக நம்ம இங்கே ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணும்போது யூஸ் பண்ண பிப் அப்படிங்கிற கமெண்ட் தான் வந்து ரன் பண்ணணும். ஸோ அது பேக்கேஜுக்கு. நம்ம ஜாங்கோ ரிலேட்டடான கமெண்ட்ஸ் வந்து ரன் பண்ண போகிறோம். உதாரணத்துக்கு ஜாங்கோக்குள்ள வந்து இன்னொரு ஆப்பை வந்து கிரியேட் பண்ணணும், டேட்டா பேஸ் கூட லிங்க் பண்ணி கனெக்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அண்ட் அந்த ஜாங்கோ ப்ராஜெக்டை நம்ம சர்வ் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த மேனேஜ் டாட் பிஒய்ங்கிற ஃபைல் வந்து நமக்கு தேவைப்படும். அண்ட் இப்போ நம்ம ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் நேம்ல இருக்கிற ஃபோல்டரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு சில ஃபைல்ஸ் வந்து தெரியும். ஸோ இதில் ஃபர்ஸ்டா init.py அப்படிங்கிற ஒரு ஃபைல் வந்து இருக்கும்.
ஸோ இந்த ஃபைல் எதுக்காக அப்படின்னா, ஸோ இது இருந்தா மட்டும் தான் நம்மனால விர்ச்சுவல் என்வைரன்மென்ட்ல இருந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜ ரீட் பண்ண முடியும். பட் இந்த ஃபைல கிளிக் பண்ணீங்கன்னா, இது உங்களுக்கு எம்ப்டியா தான் இருக்கும். ஸோ எம்ப்டியா இருக்கு அப்படிங்கிறதுனால இத டெலீட் பண்ணிறாதீங்க. இது இல்லன்னா நம்மனால எந்த பேக்கேஜையும் ரீட் பண்ண வந்து முடியாது. ஸோ அதுக்கப்புறம் 2வதா ASGI இருக்கும். கடைசியா பார்த்தீங்கன்னா, WSGI இருக்கும். இது எல்லாமே நம்ம டெவலப்மென்ட் டைம்ல வந்து தேவைப்படாது. இதுல நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டோம். WSI அப்படிங்கிறது வந்து சர்வர் ரிலேட்டடான கான்ஃபிகரேஷன்ஸ வந்து அது வச்சிருக்கும். ஸோ ஒன்ஸ் கிளவுடுக்கு மூவ் ஆக போறோம்னா, அதுக்கு தேவையான சப்போர்ட்ட ப்ரொவைட் பண்றதுக்காக வச்சிருக்கோம். ASI அப்படிங்கிறது வந்து அசின்க்ரோனஸா இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகும். அதாவது ஒரு டைம்ல மல்டிபிள் ரிக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிகரேஷனை வந்து இது ஹோல்ட் பண்ணியிருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறது கிடையாது. நம்ம இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் இருக்கிற ஃபைல்ஸில் இந்த செட்டிங்ஸ் டாட் பிஒய்லையும் யூஆர்எல்ஸ் டாட் பிஒய்லையும் தான் சேஞ்சஸ் வந்து பண்ணுவோம். ஸோ இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வரைக்குமே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஜாங்கோ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போவே நம்மளால இந்த ப்ராஜெக்டை சர்வ் பண்ண முடியும். இந்த ப்ராஜெக்டை சர்வ் பண்ணணும் அப்படிங்கும்போது பைத்தான் அப்படிங்கிற பேரை வந்து டைப் பண்ணிட்டு மேனேஜ் டாட் பிஒய் அப்படின்னு நம்ம இங்கே கிரியேட் பண்ணி வச்சிருக்க மேனேஜ் டாட் பிஒய் ஃபைலை வந்து கால் பண்ணணும். ஸ்பேஸ் விட்டு நம்ம ப்ராஜெக்ட் ரன் ஆகணும் அப்படிங்கும்போது ரன் சர்வர் அப்படிங்கிற கமெண்ட் வந்து கொடுக்கணும். டைப் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா நமக்கு ஜாங்கோ ப்ராஜெக்ட் வந்து சர்வ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ எனக்கு வந்த மாதிரி ஒரு ரெட் கலர்ல ஒரு 2 ஆர் 3 லைன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும். மைக்ரேஷன் வந்து பண்ணாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும். இந்த மைக்ரேஷன்ஸ் எல்லாமே டேட்டா பேஸ் கூட ரிலேட் ஆன ஒரு விஷயம். நம்ம டேட்டா பேஸ் பத்தி பார்க்கும்போது இதெல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த ரெட் கலர் இருக்கிறது வந்து எரர் கிடையாது. டேட்டா பேஸோட செட்டப் வந்து பேசிக் செட்டப் வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு இன்டிமேட் பண்ற ஒரு விஷயம் தான். ஸோ இது வரைக்குமே நம்ம ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிருச்சு. ஸோ இது கூடவே இந்த கமாண்டை ரன் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கம் டிபி எஸ்கியூஎல் 3ன்னு ஒரு ஃபைல் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக காட்டும். இது வந்து ஜாங்கோவே பில்டினா தர ஒரு லோக்கல் டேட்டா பேஸ். இதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். பட் இந்த மாதிரி பிங்க் கலரில் கொரி சிம்பிள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இருக்காது. என்ன எக்ஸ்டென்ஷன்னா இங்கே 5வதா இருக்கிற இந்த பாக்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த சர்ச் பேனலில் எஸ்கியூலைட் வியூவர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் இதை கிளிக் பண்ணிக்கிட்டே இங்கே இன்ஸ்டால் பட்டன் காட்டும். அது இன்ஸ்டால் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எனக்கு காட்டுற மாதிரி பிங்க் கலரில் அந்த கொரி சிம்பிள் வந்து வந்திருக்கும். திரும்ப நம்ம ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் போகணும்னா மேலே இருக்கிற இந்த எக்ஸ்ப்ளோரர் ஷார்ட்கட்டுக்கு வந்துருங்க. ஸோ இங்கே இந்த ஐக்கான் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்கு வந்து நம்ம வந்துடுவோம். நம்ம ஆல்ரெடி நம்ம ஜாங்கோ ப்ராஜெக்டை சர்வ் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம லைவாக பார்க்கணும் அப்படிங்கும்போது நம்மளோட ப்ரௌசர்லேயே வந்து பார்க்கலாம். ஸோ டெவலப்பர்ஸ் எப்பவுமே டிஃபால்ட் ப்ரௌசர் வந்து குரோம் யூஸ் பண்ணுங்க. இங்கே டெர்மினலில் பார்த்தீங்க அப்படின்னா HTTP 127.0.0.1:8000 அப்படிங்கிற ஒரு லைன் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அது மேலே மவுஸை மூவ் பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணுங்க. உங்கள் டிஃபால்ட் ப்ரௌசர் எதுவோ அதில் வந்து நம்மளோட ஜாங்கோ ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகும். நான் யூஸ் பண்ணுறது குரோம் ப்ரௌசர். நான் குரோம் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நம்மளோட ஜாங்கோ ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிருக்கு. ஸோ இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ஜாங்கோ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி ரன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இப்போ வந்து திரும்ப விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து போய்க்கலாம். இப்போ நான் டெர்மினலில் வந்து இந்த கார்னரில் கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+C அப்படிங்கிற கமெண்ட் வந்து கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா நம்மளோட சர்வரை ஆஃப் பண்ணிட்டோம். நம்ம சர்வர் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால இந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம திரும்ப க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணோம்னாலும் நமக்கு ப்ராஜெக்ட் வந்து சர்வ் ஆகாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சர்வரை வந்து ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆயிருக்கு, தி சைட் cannot be reached அப்படிங்கிற ஒரு எரர் வந்து வந்திருக்கு. இப்போ நம்ம திரும்பவும் நம்ம இந்த ஃபைலை வந்து ப்ரௌசரில் பார்க்கணும்னா இந்த ரன் சர்வர் கமாண்ட் வந்து கொடுக்கணும். இந்த கமாண்ட் கொடுக்கும்போது திரும்ப நமக்கு சர்வ் ஆகும். ஸோ இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நமக்கு அந்த பேஜ் வந்து திரும்ப வரும். ஸோ ஜாங்கோவில் வந்து பேசிக்காக ஒரு ப்ராஜெக்டை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. ஜாங்கோவை கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாங்கோ பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.